phase 3 ன்றது என்ன அப்படின்னா நமக்கு நான் இது வரைக்கும் பார்த்துருக்க phase 2 வரைக்கும் பார்த்துருக்க ஃபுல் கம்ப்ளீட் ப்ராசஸ் என்ன அப்படின்னா நமக்கு ஒரு பேப்பர் ஒர்க்கிங் மட்டும் தான் நடந்திருக்கும். என்னன்னா லைவ்லியாக அந்த ப்ராஜெக்ட்டை நம்ம கையில் எடுத்து பார்த்துருக்க மாட்டோம், ஒரு ஃபீல் பண்ணி பார்த்துருக்க மாட்டோம். ஓகேவா, இனிமேல் நம்ம ரா மெட்டீரியல்ஸ் அப்ளை பண்ணிட்டு அந்த அப்ளை பண்ணல டிசைன்ஸில் என்ன மாதிரி நம்ம ப்ராசஸ் மேக் பண்ணால் நமக்கு தேவையான டிசைன்ஸ் கிடைக்குதுன்றத ஒரு ஃபீல்டில் இருந்து நம்ம டிசைனை கொண்டு வரப்போம், ரா மெட்டீரியல் டு லைவ் ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். அந்த ஒர்க் தான் உங்களுக்கு phase 3. ஓகேவா, phase 3ன்றது CAMன்னு சொல்லுவாங்க. CAM சொன்னோம்னா கம்ப்யூட்டர் மேனுஃபேக்சரிங். கம்ப்யூட்டர் மேனுஃபேக்சரிங் என்னன்னா ஒரு மேனுஃபேக்சரிங் பிளான்ட் இருக்கு அப்படின்னா அந்த மேனுஃபேக்சரிங் பிளான்ட்ல என்ன டைப் ஆஃப் மேனுஃபேக்சரிங் நடக்குது, அந்த மேனுஃபேக்சரிங்ல என்ன டைப் ஆஃப் ப்ராசஸ் அதிகமாக பண்றாங்க, அதில் பண்ணக்கூடிய எல்லா ப்ராசஸும் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லா ப்ராசஸும் ப்ளஸ் லாஸ்ட் பேக்கேஜிங் வரைக்கும் எனக்கு என்ன டீடைலிங் இருக்குது, அந்த ப்ராடக்ட் ரா மெட்டீரியல் உள்ள வரும்போது எப்படி இருக்கு, வெளியே போகும்போது எந்த மாதிரி கவுண்ட்ல எந்த மாதிரி பேக்கேஜிங் செக்டர்ல வெளியே போகுதுன்ற வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் டாப் டு டவுன் டீடைல்ஸ் ஃபுல்லாக அந்த மேனுஃபேக்சரிங் ஓரியன்டாக நம்ம எடுக்கக்கூடிய டேட்டாஸ் ஃபுல்லாக நம்ம வந்து நோட் பண்ணி அப்ரோச் பண்ணக்கூடிய கான்செப்ட் உங்களுக்கு CAM சொல்லுவோம், கம்ப்யூட்டர் மேனுஃபேக்சரிங் கான்செப்ட் சொல்லுவோம். இதில் மேனுஃபேக்சரிங் யூஸ் பண்ணக்கூடிய டேட்டாஸ், அதோட டெக்னிக்கல் டேர்ம்ஸ், வேல்யூஸ் இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நோட்டில் நோட் மேக்கிங் பண்ண முடியும். ரைட்டா, அதோட ப்ராசஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு அதோட இன்வென்ட்ரியை ஓவராலாக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒர்க்கிங் ஸ்டேஷன் தான் உங்களுக்கு இந்த CAM ப்ராசஸ். இந்த CAM ப்ராசஸில் நிறைய செக்டார்ஸ் இருக்குது. நமக்கு எந்த நம்ம ஒரு வெல்டிங் ப்ராசஸ் நடக்கலாம், லைட் மிஷின் ப்ராசஸ் நடக்கலாம், இல்லை CNC மிஷின் ப்ராசஸ் நடக்கலாம். எந்த டைப் ஆஃப் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோமோ அந்த டைப் ஆஃப் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸை அந்த யூனிட்ல ஒவ்வொரு யூனிட்லையும் ஃபாலோ பண்ணுவாங்க. அதை எப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு நம்மளோட ப்ராசஸை ஈஸியாக அச்சீவ் பண்ணுறது, இல்லை எந்த மாதிரி டே ஷிஃப்ட் வைஸ் எப்படி கால்குலேஷன்ஸ் பண்ணுறது, ப்ரொடக்ஷன்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுடைய கான்செப்ட் ஃபுல்லாக இந்த டேட்டாஸை வச்சு நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். இதை வச்சு நம்ம டெலிவரி பண்ணக்கூடிய கான்செப்ட் உங்களுக்கு CAM ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபுல் அண்ட் லாஸ்ட் கான்செப்ட் இதுவும் ஓவராலாக ஒரு ஆர்கனைசேஷன் வந்து எனக்கு ரன் ஆகக்கூடிய கான்செப்ட் ஃபுல் அண்ட் phase 1 phase 2 phase 3 வரைக்கும். இதில் நம்ம டிசைன் சாஃப்ட்வேர்ஸ் பற்றி படிக்காமல் நம்ம உள்ள என்ட்ரி ஆகிறோம் அப்படின்னா உங்களுக்கு என்ட்ரி லெவலில் CAM தான் நமக்கு ஒர்க்கிங் மெக்கானிக்கல் ஃபீல்டில் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அந்த என்ட்ரி லெவல்லையுமே பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு டிசைன் இன்ஜினியருக்கு ஒருக்கூடிய டிராஃப்டிங்கை பர்ஃபெக்டாக ரீட் பண்ண தெரிஞ்ச ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கோ இல்லை சம்திங் இன்ஜினியர்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு ஒர்க் பேசிஸில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஓகேவா, ஏன்னா அந்த டிராஃப்டிங் கான்செப்டே நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னா எனக்கு என்ன மாதிரி மேனுஃபேக்சரிங் கான்செப்ட் போகுதுன்னு புரிஞ்சுக்க முடியாது, என்ன மாதிரி அடுத்த நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன போகுதுன்றது நம்ம கேரி ஆன் பண்ண முடியாது. ரைட்டா, அதனால தான் உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ட் டிராஃப்டிங் முதல்ல ரீட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதை டிசைன் பண்ண தெரியலனா கூட பர்ஃபெக்டாக ரீட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதை தெரிஞ்சால் மட்டும் தான் நம்ம அடுத்த லெவலுக்கு நம்ம கம்பெனிஸில் மூவ் ஆக முடியும். ஃபர்ஸ்ட் லெவல் நம்ம மேனுஃபேக்சரிங் லெவல் ஒர்க் பண்ணுவோம், அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ரேஷன்ஸ் லெவல்ஸ். நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன் சாஃப்ட்வேர்ஸை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டு அந்த கம்பெனியில் டிசைன் இன்ஜினியராக அப்ரோச் பண்ணலாம். அந்த லெவலில் இருந்து நீங்கள் டாப் லெவலுக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதனால தான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக PLM ப்ராசஸில் 3 ஸ்டேஜஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, இதுவரை நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா phase 1 phase 2 phase 3 சொல்லிட்டு ஓவராலாக PLM ப்ராசஸ் இருக்குது, இன்டிமேஷன்ஸ் லெவல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ப்ளஸ் அதில் டிசைன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது ப்ளஸ் எப்படி ரியல் டைம் ஃபீல்டு இருக்குன்றதையும் நம்ம செக் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் இந்த ஓரியன்டாக ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் சரி, ஓகே உங்களோட டவுட்ஸை கேட்குறதா கமெண்ட்ஸில் கேளுங்க. நெக்ஸ்ட் இதை பற்றின ஓவரால் வியூஸ் இல்லை சாஃப்ட்வேர்ஸ் பற்றி நீங்கள் லேர்ன் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் அண்ணனாகர் CAD சென்டர் மதுரையில் வந்து நீங்கள் கோர்சஸ் பற்றி அவைலபிலிட்டி பற்றி நீங்கள் விசாரிச்சுக்கலாம். ஓகேவா, தேங்க்யூ.